அண்ணா 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 சீக்கிரம் வாங்க, கண்டென்ட் ஒன்று தேப்பியிருக்கேன். டேரக்டர் கிட்ட எல்லாம் சொல்லிடாதீங்க. இப்போ நம்ம ஓப்பனிங் தான் எடுக்க போறோம். வாங்க. வண்டி இருக்கா? வண்டிக்கு அந்த பக்கம் நீங்க, வண்டிக்கு இந்த பக்கம் நானு. நீங்க ஆக்ஷன் சொன்னோடனே நான் எழுந்து நிப்பனா. அது எப்படி தெரியுமா இருக்கணும்? தெரி படத்துல வர தளபதியோட என்ட்ரி மாதிரி இருக்கணும். தெரியும்ல? Hey iconic viewers, வணக்கம் and welcome to our channel Icon. ஒரு வழியா vlog பண்ண போறோங்க. ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி vlog பண்றோம்னு சொல்லி வெயில்ல நாங்க சிக்கி சின்னாபின்னமானதெல்லாம் புலம்பி ஒரு வீடியோவா போட்டிருந்தோம். அதை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டேக் பண்றேன், பாத்துக்கோங்க. அதுக்கப்புறமும் நாங்க vlog பண்ண ட்ரை பண்ணோம். அது என்ன தெரியுமா ஆச்சு? ஒரு கோவில்ல பேசி வச்சிருந்தோங்க. நாங்க ஷூட் பண்ற நேரம்னு பார்த்து கோவில்ல கும்பாபிஷேகமாங்க. 6 மாசத்துக்கு கோவில் நட சாத்தல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னடா பண்றது, நம்ம நேரம் என்னடா இப்படி இருக்குன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போது எங்க ப்ரொடியூசர் வந்து சக்சஸ்ஃபுல்லா ஒரு இடத்த புடிச்சு வச்சுக்கிறாரு. அங்கதான் இப்ப நம்ம vlog பண்ண போறோம். அப்பாடா, ஒரு வழியா வந்தாச்சு. பச்சை மலை அருள் தரும் மனுஷியா தேவி உடனாய அருள்மிகு அத்திரி ஈஸ்வரர் திருக்கோவில். ஈஸ்வரா, இந்த விளாகையாவது சக்சஸ்ஃபுல்லா முடிக்க நீ தான் ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா நம்ம டிசைன் அப்படி. இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம்? பச்சைமலை சிவன் கோவிலுக்கு. பச்சைமலை எங்க இருக்கு? தாம்பரத்துக்கும் குரோம்பேட்டுக்கும் நடுவுல இருக்கிற தாம்பரம் சானிட்டோரியம்ல இருக்கு. தோர் வழி தெரியுது பாத்தீங்களா? இப்படிக்கா போனா சிவன் கோவில் வராது, காளி கோவில் தான் வரும். அப்படிக்கா ஒரு வழி தெரியுது பாருங்க. அப்படி போனாதான் சிவனை பார்க்கலாம். வாங்க. பச்சைமலை சிவனை பாக்குறதுக்கான படிக்கட்டு வந்தாச்சுங்க. போலாம். அதுக்கு முன்னாடி பிள்ளையாரப்பாட்ட ஒரு சின்ன அப்ளிகேஷன் போட்டு வந்துருவாங்க. பிள்ளையாரப்பா, உங்க அப்பா கிட்ட ஒரு அப்ளிகேஷன் ஆல்ரெடி போட்டாச்சு. இருந்தாலும் உங்க சைட்ல நீங்க கொஞ்சம் சிபாரிசு பண்ணி அந்த அப்ளிகேஷனை கொஞ்சம் புஷ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த விளாக முடிச்சு விட்டுறலாம். நல்லத்தனமா முடிச்சு விட்டுறலாம்ப்பா. வாங்க போலாம். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு ரூட் காமிச்சேன்ல, கல்லும் மண்ணுமா, அந்த ரூட்ல தான் ஏற விட்டுருவாங்களோன்னு பயந்துட்டேன். ஆக்சுவலா அந்த ரூட் வந்து காளி கோயிலுக்கு போற ரூட்டா. அது வந்து நீங்க ட்ரெக்கிங் மாதிரி தான் போகணும். இது வந்து சிவன் கோயிலுக்கு போறதுனால படிக்கட்டுலாம் போட்டு ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க. அதனால கொஞ்சம் ஸ்மூத்தா தான் இருக்கு இந்த வே. ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. என்னடா இந்த பொண்ணு கோவிலுக்கு செருப்பு போட்டு வருது அப்படின்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலா இங்க வந்து பாத்தீங்கன்னா கல்லு மண்ணுமா இருக்கும். அதனால கோவில் இந்த படிக்கட்டுக்கு வந்து நீங்க செருப்பு போட்டு போலாம் அப்படின்னு சொன்னாங்க. கேட்டுட்டு தான் ஏறுறேன். அதனால யாரும் என்ன திட்டிடாதீங்கப்பா. 40 படி தாங்க ஏறி இருப்பேன். அதுக்குள்ள நாக்கு தள்ளிடுச்சு. இதுக்குதான் அடிக்கடி வாக்கிங் ஜாகிங் இதெல்லாம் போய் உடம்ப ஃபிட்டா வச்சுக்கணுங்கிறது. குழந்தைங்கிட்ட விடுங்க, 2 நிமிஷத்துல டகரன்னு ஏறிடுவாங்க. நமக்கு தான் முடியல. ஆனா சுற்றுச்சூழல் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. ஃபுல்லா மரங்கள் இருக்கு, நல்ல ஆக்சிஜன் இருக்கு, ரொம்ப பிளசண்டா இருக்கு. அவ்வளவுதான், படிக்கட்டு நிறைவடைஞ்சிருச்சு. இப்போ இந்த ரூட்டு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் கல்லு மண்ணுமா தான் இருக்கு. பொதுவாக இந்த மலைக்கோவில்லாம் வரணும்னா எனக்கு பர்சனலாக கொஞ்சம் பக்குன்னு இருக்குங்க. என்ன விஷயம்னா, இந்த குரங்கு குட்டிங்கெல்லாம் இருக்கும். அதுக்கு பாவம் நம்மள ஒன்றும் பண்ணாது. அது பார்க்க நம்ம க்யூட்டாக தான் இருக்கும். இருந்தாலும் ஒரு பயம். ஆனால் இங்கே என்ன ஸ்பெஷல்னா குரங்கு குட்டிங்க இல்லை. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது. ஸோ இப்போ நம்ம சிவன் கோவிலுக்கு வந்தாச்சு. படிக்கட்டுலாம் ஏறி கல் மண்ணெல்லாம் தாண்டி பெரிய ட்ராஜடிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. ரொம்ப ஸ்மூத்தாக தான் இருந்தது. சிவனை பார்த்துட்டு வந்துடலாம்.
ஆக்சுவலாக ஃபன் விளாகாக தாங்க இதை ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் கடவுள் என்னையே ரொம்ப எமோஷனலாக ஃபீல் பண்ண வச்சிட்டாரு. சும்மா சொல்லக்கூடாதுங்க, கீழே பிள்ளையார பாட்டு ஆப்ளிகேஷன் வச்சது வீண் போகல, சிறப்பாக செஞ்சு முடிச்சிட்டாரு. நாங்கள் உள்ள கோவிலில் அடி எடுத்து வைக்கிறோம், தீபாரதனை காட்டினாங்க, அது உங்களுக்கும் நாங்கள் காட்டிட்டோம். என்ன இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு சின்ன ஒரு விஷயங்க, சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த மாதிரி சறுக்கு மரத்துலலாம் இப்படி சறுக்கி விளையாடிட்டு இருப்பேன். என்ன இப்போ அதெல்லாம் பண்ண முடியல, அதை நினைக்கும் போது தான் கொஞ்சம் குஷ்டமா இருக்கு. கிரிஞ்சுங்க, கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எப்படாங்கண்ணே சூப்பர் கிரிஞ்சு. மகாபிரபு, நீங்க இங்கேயும் வந்துட்டீங்களா? நல்ல சகுனம் தான் கொடுத்துருக்கீங்க, பரவாயில்ல. அப்புறம் வியூவர்ஸ், இந்த கோவிலை பத்தின வரலாறு உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்கு. நீங்களாம் கேட்டீங்கன்னா அப்படியே ஆடி போயிடுவீங்க, அசந்து போயிடுவீங்க. சொல்றேன், அதுக்கு முன்னாடி கோவிலை சுத்தி பார்த்து வந்துடலாம். இப்போ கோவிலோட பிரகாரத்தை சுத்திட்டு இருக்கோம். இங்க வந்து பிள்ளையார் இருக்காரு, வாங்க பார்ப்போம். அவருக்கு முதல்ல தேங்க்ஸ் சொல்லிடலாம். வழக்கம் போல சிவனுக்கு பின்னாடி மகாவிஷ்ணு இருக்காரு. அடுத்ததா முருகர் கிட்ட வந்திருக்கோம், வள்ளி தெய்வானையோட இருக்காரு. இந்த சண்டிகேஸ்வரர் சன்னதி முன்னாடி சொடக்கு போடுறது, கை தட்டுறது இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா அவரு தியானத்துல இருப்பாரு. சத்தம் போடாம அமைதியா ப்ரே பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு மெல்லமா போயிடணும். மக்களே, இப்ப வந்து என்னோட கெஸ் படி இவரு காலபைரவரா தான் இருக்கணும். பார்க்கலாம். எஸ், அவரே தான். மக்களே, இந்த பாறையை பாத்தீங்களா? என்ன தெரியுது? 3 சித்தர்கள் இருக்காங்க, சிவன் இருக்காங்க. இது என்ன நமக்கு கன்வே பண்ணுது? சித்தர்கள் வந்து சிவனை வணங்குற மாதிரி கன்வே ஆகுது. அதுதாங்க இந்த கோவில். சித்தர்கள் வணங்கின சிவன் மலை அப்படின்னு தான் இதுக்கு பேர் சொல்றாங்க. பச்சைமலையில இருக்கக்கூடிய அத்திரீஸ்வரர், அனுசுயா தேவி, இவங்க தான் இங்க இருக்காங்க. இதனுடைய வரலாறு ஒண்ணு சொல்றேன்னு சொல்லியிருந்தேன்ல, 1500 வருஷங்கள் பழமையான சிவன் தான் இங்க இருக்காரு. அதே மாதிரி நம்ம சென்னையில வந்து சென்னை வாசிகள் மட்டும் இல்லைங்க, பல்வேறு ஊர்ல இருந்துலாம் வந்து இங்க வந்து வேலைக்காக வந்து தங்கி நம்ம எல்லாம் வேலை பார்த்துட்டு இருப்போம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா டெய்லி ஒரு வாரத்துல ஒரு 6 நாள் 7 நாள் கூட நம்ம லீவே இல்லாம வேலை செஞ்சுட்டு இருக்கோம். ஃபேமிலியோட வெளியில எங்கேயாவது போகணும். இப்போ ஊர்ல எல்லாம் இருந்தோம்னா மலை கோவில்கள் நிறைய இருக்கும், நம்ம அடிக்கடி போவோம். ஆனா சென்னையில அந்த மாதிரி இல்ல அப்படின்னு கவலையே படாதீங்க. இந்த இடத்துல ஒரே ஒரு நாள் இல்ல ஒரு ஹாஃப் டே நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா குழந்தைங்களோட வாங்கல, ரொம்ப பிளசண்டா இருக்கும். எஸ்பெஷலி ஆஃப்டர்நூனுக்கு மேல நீங்க வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஈவினிங் டைம்ல உங்களுக்கு நல்லா கிளவுடியா நல்லா இருக்கு. இப்போ கிளைமேட்டுமே ரொம்ப நல்லா இருக்கும். அதனால நீங்க வந்து சூப்பரா என்ஜாய் பண்ணலாம். வந்தோமா, சிவனை கும்பிட்டோமா, குழந்தைங்க விளையாடுறதுக்கான இடம் மாதிரி இருக்கு, ஆனா கல்லு மண்ணுமா இருக்கு. ஸ்லிப்பர்ஸ் போட்டுட்டு கொஞ்ச நேரம் அவங்க வந்து நல்லாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸ்நாக்ஸ் மட்டும் ஏதாவது கொஞ்சம் எடுத்துட்டு வந்துருங்க. ஆனா பேப்பர்ஸ் மட்டும் இங்க எங்கேயும் போட்டுறாதீங்க. சோ அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். பிகில இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ணே, நீங்க திறந்துட்டீங்க. அடுத்ததா இந்த 1500 வருஷம் பழமையான சிவலிங்கம் மட்டும் இங்க இல்லைங்க, 1200 வருஷம் பழமையான பாதாள பாலாம்பிகை இங்க இருக்காங்க. அவங்கள நம்ம பார்க்கலாம் வாங்க. பொதுவா இந்த பாதாளம்னு சொன்னாலே நமக்கெல்லாம் பயமா இருக்கும், ரொம்ப ஆழமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பாதாள பாலாம்பிகைக்குமே ஒரு வரலாறு இருக்குங்க. 1200 வருஷம் பழமையானவங்கன்னு சொன்னேன் இல்லையா, அது மட்டும் இல்ல, இது வந்து இந்த சிவன் கோவிலுக்குன்னு இவங்க வந்து குளம் வெட்டுறதுக்காக இந்த இடத்த வந்து சூஸ் பண்ணி குளம் வெட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ ஒருத்தரோட கனவுல வந்து அந்த அம்பாள் சொன்னாங்கன்னா நான் இந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குளத்தை வெட்டும் போது நிஜமாவே பாதாள பாலாம்பிகை இங்க இருந்தாங்க. அதுதான் இவங்களுடைய வரலாறு. இவங்களை பார்க்க இறங்க எனக்கு கொஞ்சம் பக்குன்னு இருக்கு. ஏன்னா பேசிக்கலாவே நான் கொஞ்சம் பயந்தாங்குழி தான். இந்த மாதிரி இடம் இருக்கும்போது பார்க்கும்போதே இவர் வந்துருவாரோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கு. இந்த முன்னாடி எல்லாம் நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த ராஜகாளியம்மன், பாளையத்தம்மன் எல்லாம் வந்துட்டு செட்டு போட்டு காமிப்பாங்கல்ல, அதே மாதிரி ரியலா இருக்கு. ஜோக்ஸ் அப்பார்ட், இதெல்லாம் வந்து நிஜமாவே ஏற்றி கொடுத்த ஒரு கிஃப்ட் தாங்க. ஸோ சிட்டிக்குள்ள இப்படி ஒரு அட்வென்ச்சரஸான டெம்பிள் இருக்குன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இந்த மாதிரி பாறைக்குள்ள கண்டெடுக்கப்பட்ட தெய்வங்கள், மண்ணுக்குள்ள புதைஞ்சிருக்கிற பல அரிதான விஷயங்கள்லாம் வந்து நம்ம கண்ணுக்கு கிட்டுறதே ரொம்ப பெரிய விஷயங்க. பழமையான தெய்வங்களுக்குன்னு ஒரு சக்தி இருக்கு. ஸோ அதை வந்து புகைப்படமோ வீடியோவோ எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் இங்கே பெர்மிஷன் கேட்டுட்டு தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இவங்களை வந்து உங்களுக்கு காட்டுறதுல நாங்கள் ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறோம்.
இப்ப நம்ம அகத்தியர் சன்னதி பார்த்துட்டு இருக்கோம். அகத்தியர் சன்னதி மட்டும் இல்ல, சித்தர்கள் சன்னதி இந்த கோவில் சுத்தி நிறைய வச்சிருக்காங்க. சித்தர்கள் வாழ்ந்த கோவிலாவும் சித்தர்கள் வந்து போற கோவிலாவும் இந்த பச்சைமலை சிவன் கோவில் இருக்கு. சோ கைஸ், அவ்வளவுதான் நம்ம கோவில் vlog சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டோம். என்னண்ணே, ஓகே தானே? மைக் எடுத்துட்டு வா.